World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சென்னையிலிருந்து வருகை தந்துள்ள நமது சேவைக்குழு உறுப்பினர் திருமதி ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் 12 லக்னங்களுக்கும் யோகம் தரும் நட்சத்திரங்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு டைட்டில் எடுத்திருக்காங்க. அவங்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சாஸ்தா திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு எங்கள் குருநாதர் எங்களுக்கு பட்டத்தை மட்டும் கொடுக்கல, இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பட்ட பெயரையும் கொடுத்துருக்கார். அதற்காக மிக நன்றிகள் பல. இப்போ எனக்கு கொடுத்துருக்க தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா 12 லக்னங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள். ஆனாலும் எங்கள் குருநாதர் எங்களை ரொம்ப சோதிக்கிறார். பக்கத்துலேயே நட்சத்திர சூட்சமங்களை பற்றி பேசுறதுக்காக ஐயா இருக்கார். அவர் முன்னாடி எங்களுக்கு சோதனையெல்லாம் கொடுக்குறாரு. அதுதான் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை ஆரம்பிக்கிறேன். இப்போது 12 லக்னங்கள்னு சொல்லிட்டோம். எந்த லக்னத்துக்கு கிரகங்கள் இருக்குது. இந்த கிரகங்கள் எல்லா கிரகங்களும் நமக்கு நல்லது செய்யுமா அசுபம் செய்யுமான்னு நமக்கு தெரியாது. இந்த கிரகங்களை இயக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா நட்சத்திரங்கள் தான். இப்போ நட்சத்திரங்கள் பிரதானமாக இருக்கிறதுனால தான் ஐயா எனக்கு நட்சத்திரங்களை 12 லக்னத்தை இயக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. இந்த மேஷ லக்னம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லக்னத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு சொல்லிட்டு. அதில் நடு நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தை நம்ம எடுக்கிறோம். அந்த லக்னத்தை இயக்கிறதுக்கு சாதக நட்சத்திரத்தை நம்ம எடுக்கிறோம். ஏன் சாதக நட்சத்திரத்தை எடுக்கணும்? சாதக நட்சத்திரம் தெய்வ அனுகூலம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால் அந்த நட்சத்திரத்தை நாம் எடுக்கிறோம். அப்போ இந்த நட்சத்திரத்தை நாம் இயக்கணும். பரணி நட்சத்திரத்தை நாம் எடுத்துக்கிட்டு அதனுடைய 6வது நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தை நாம் இயக்க போகிறோம். அப்போ தான் மேஷ லக்னக்காரங்களுக்கு ஒரு இயக்கத்தை கொடுக்கும். அப்போ அவங்க என்னெல்லாம் உபயோகப்படுத்தலாம்? அவங்க வடிவங்கள்னு பார்த்தா வில்லை எடுத்துக்கலாம். வில்லு ஒரு மொபைலையோ அது ஒரு படத்தையோ பார்க்கறதுனாலையோ அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதிதேவதைன்னு பார்த்தா அதிதியை வழிபடணும். அதிதியை இங்கேயும் இல்லை, விருந்தினர்களுக்கு உபசரிக்கிறது. ஐயா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதே ஒரு அதிதியை வழிபடுற முறை தான். அதுக்கப்புறம் வணங்க வேண்டிய கடவுள்னு பார்த்தா ஸ்ரீராமர். அவங்க போயிட்டு வர வேண்டிய கோயில்னு பார்த்தா அதிதி புரீஸ்வரர் கோயில் வாணியம்பாடியில் இருக்க வேலூர் மாவட்டத்தில். அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணால் நல்லது. என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா புனர்பூசத்துடைய மரமான மூங்கில் இப்போ ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கூட கிடைக்கிது, லக்கி பேம்புன்னு சொல்லிட்டு, அதை கூட வாங்கி அவங்க வச்சுட்டு டெய்லி முடிஞ்சால் தண்ணி ஊற்றிட்டு வந்தால் அதை பார்த்துட்டு வந்தாலே அவங்களுக்கு சிறப்பை தரும், சாதகமாக அமையும். அடுத்தது ரிஷப லக்னக்காரங்களுக்கு நடு நட்சத்திரம்னு பார்த்தா ரோஹிணி நட்சத்திரம் வருது. அதுக்கு 6வது நட்சத்திரம்னு பார்த்தா ஆயில்ய நட்சத்திரம் வருது. அவங்க உபயோகிக்க வேண்டிய வடிவங்கள்னு பார்த்தா சர்ப்பம் இல்லைன்னா அம்மி, இதை யூஸ் பண்ணலாம். அதனுடைய அதிதேவதைன்னு பார்த்தா ஆதிசேஷன். அவங்க வழிபட வேண்டிய கடவுள்னு பார்த்தா நாகதேவர்கள், நாகராஜன், நாகராணி, இவங்களுடைய வழிபாடுகள் வச்சுக்கலாம். அவங்க போயிட்டு வர வேண்டிய கோயில் ஸ்ரீ கற்கண்டேஸ்வரர் கோயில். அங்கே திருதேவன்குடிங்கிற இடத்துல இருக்குது, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சாதகமாக அமையும். மிதுன லக்னக்காரர்களுக்கு நடு நட்சத்திரமாக இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம். அவங்களுடைய 6வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம். இவங்களுடைய அதிதேவதை பார்த்திங்கன்னா பார்வதி தேவி. இவங்க வழிபட வேண்டியது சூரியனை எல்லா இடமும் இருக்கிறாரு. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம், சூரிய ஆதித்ய ஹிருதயம் சோகங்கள் படிக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கனாலே அவங்களோட இயக்கங்கள் வரும். இவங்க போயிட்டு வர வேண்டிய கோயில்னு பார்த்தா ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு வந்தால் இவங்களுக்கு சிறப்பை தரும். அதே கடக லக்னக்காரர்களுக்கு நடு நட்சத்திரம் பூசம் நட்சத்திரமாக வருது. அவங்க 6வது நட்சத்திரம்னு பார்த்தா ஹஸ்த நட்சத்திரத்தை இயக்கணும். ஹஸ்த நட்சத்திரத்தின் வடிவம் பார்த்திங்கன்னா கை. அவனுடைய அதிதேவதை சாஸ்தா. வணங்க வேண்டிய சுவாமின்னு பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு, ராஜராஜேஸ்வரி அம்மன். இவங்க போயிட்டு வர வேண்டிய கோயில்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருபா குபேரேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குத்தலம்ன்ற இடத்துல இருக்குது. இங்கே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பை தரும். சிம்ம லக்னக்காரர்களுக்கு நடு நட்சத்திரமாக இருக்கிறது பூரம் நட்சத்திரம். அதனுடைய 6வது நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தை அவங்க இயக்கணும். விசாக நட்சத்திரத்துடைய உருவங்கள்னு பார்த்திங்கன்னா முரம், வீட்டின் வாசலில் இருக்க தோரணம், அதுக்கப்புறம் குயவன் கையில் இருக்கிற அந்த சக்கரம், இதெல்லாம் வடிவங்கள். இந்த வடிவங்களை அவங்க யூஸ் பண்ணலாம்.
அவங்களுடைய அதி தேவதைன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய கடவுள். வழிபட வேண்டிய கடவுள்னு பார்த்தீங்கன்னாலும் சுப்பிரமணிய சுவாமி தான். அவங்க போயிட்டு வர வேண்டிய கோயில்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார சுவாமி கோயில் செங்கோட்டைக்கிட்ட இருக்குது, செங்கோட்டையில் இருக்குது. கன்னி லக்னக்காரர்களுடைய நடு நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம். அவங்களுடைய 6வது நட்சத்திரத்தை இயக்கணும். 6வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அதனுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா ஈட்டி. அதனுடைய அதி தேவதை பார்த்தீங்கன்னா தேவேந்திரன். அவங்களுடைய வழிபட வேண்டிய கடவுள்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். இவங்க போயிட்டு வர வேண்டிய கோயில்னு பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில் தஞ்சாவூரில் இருக்குது. பசுபதி கோயில் பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டு அங்கே இறங்குனீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. இதே துலா ராசிக்காரர்கள், துலா லக்னக்காரர்கள், இவங்களுடைய நடு நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். இவங்க இயக்க வேண்டிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். பூராடம் நட்சத்திரத்துக்குரிய உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா காளான் உணவுகளை அவங்க எடுக்கலாம். பூராடம்னா வருண பகவான். வருணனை அப்பப்போ மழையில் நனைஞ்சா கூட இவங்களுக்கு பணம் கொடுக்கும், சாதகமாகவும் அமையும். இவங்க வழிபட வேண்டிய கடவுள்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன். இவங்களுடைய கோயில் பார்த்தீங்கன்னா ஆகாசபுரீஸ்வரர் கோயில் திருவையாறில் இருக்குது. அங்கே போயிட்டு வந்தால் நல்லது, இவங்களுக்கு சாதகமாக அமையும். விருச்சக லக்னக்காரர்கள், இவங்களுடைய நடு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திரம். இவங்களுடைய 6வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரத்துடைய அதி தேவதை பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான். அவங்க வழிபட வேண்டிய கடவுள்னு பார்த்தீங்கன்னாலும் மகாவிஷ்ணு தான். இவங்களோட கோயில் எங்கே இருக்குன்னா பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு சொல்லிட்டு காவேரி பாக்கத்தில் இருக்குது. காவேரி பாக்கம்ங்கிறது சென்னையிலேருந்து வேலூர் போகிற வழியில் இருக்குது அந்த கோயில். தனுசு லக்னக்காரர்கள், இவங்களுடைய நடு நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துடைய 6வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இவங்களுடைய அதி தேவதை பார்த்தீங்கன்னா குபேரன். வீட்டில் குபேரன் சிலை வைக்கிறது, குபேரனை பார்க்கறது, குபேரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது கூட இவங்களுக்கு சாதகமாக அமையும். இவங்களோட அதி தேவதை பார்த்திங்கன்னா வராகமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். இவங்களோட கோயில்னு பார்த்திங்கன்னா திருவானேஸ்வரர் திருக்கோயில் திருவையாறில் இருக்குது. மகர லக்னக்காரர்களுடைய நடு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோணத்துலேருந்து 6வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம். இவங்களுடைய அதி தேவதை சனி பகவான். இவங்க வழிபட வேண்டிய கடவுள்னு பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு. இவங்களோட கோயில் கைலாசநாதர் திருக்கோயில். இது முசிறியில் இருக்குது, திருச்சிக்கிட்ட இருக்க முசிறியில் இருக்குது. அதே கும்பலக்னக்காரர்கள் நடு நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தோட 6வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இவங்களுடைய அதி தேவதை பார்த்திங்கன்னா துர்கை அம்மன். இவங்க வழிபட வேண்டிய கடவுள்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான். இவங்க போயிட்டு வர வேண்டிய கோயில் அகிலாண்டேஸ்வரி கோயில், அக்னீஸ்வரர் கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. மீன லக்னக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் நடு நட்சத்திரமாக வரும். அவங்களுக்கு 6வது நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரமாக வரும். அவங்களுடைய அதிதேவதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அது பிரம்மர். அவங்களுடைய வழிபட வேண்டிய கடவுள்னு ஸ்ரீகிருஷ்ணர். அவங்க போயிட்டு வர வேண்டிய கோயில்னு பார்த்தா ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இத்தனை கோயிலுக்கு என்னால் போக முடியல. அதுக்குரிய உணவு பொருட்களை எடுத்துக்கலாம். நாவல் பழம் எடுக்கலாம், தயிர் யூஸ் பண்ணலாம். எனக்கு முன்னாடி சொன்னவங்க மாதிரி அது உங்களுக்கு நல்லதையும் சிறப்பையும் தரும். இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் ஐயாவுக்கு நன்றி. பட்டத்தையும் என்னோட பேர் SR ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னையிலேருந்து அந்த பேரை வச்சுட்டார் ஐயா, ஜெயம் ஜெயஸ்ரீ. என்னோடய மொபைல் நம்பர் 95 85 85 68 64. தேங்க்யூ.